ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாய் திமிகே தன்னோ வாராகி சோதியா. இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, குணம் மாறப்போகும் மனிதர்கள், திடீர் திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கையை மாறப்போகும், மாற்றி போட போகும் சில சம்பவங்கள் அந்த மனிதர்களால் நடைபெறப் போகுது. அதிர்ஷ்டம் ஒரு 84 நாட்கள் இருக்க போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 நாட்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பகையாளி கூட இனி பங்காளியாக மாறப்போகிறார்கள். சரிங்களா? அந்த மாதிரியான திருப்பங்கள், ஒரு டேர்னிங் பாயிண்ட், நிறைய விஷயங்கள் நடைபெறப்போது. ஒட்டுமொத்த விஷயத்தை தான் இன்றைய பதிவில் ஒரே பதிவில் நம்ம பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசிக்கு இந்த 2026 வாக்கியப்படியும் சனி பகவானுடைய பயிற்சி நடைபெற்ற பிறகு 7.5 சனி முழுமையா முடிஞ்சு போச்சுங்க. சரிங்களா? வாக்கியப்படியுமே உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. கவலைப்படாம இருக்கலாம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சரியான பயிற்சி அடைஞ்சிருவார். இது வாக்கியப்படி. எப்படி பார்த்தாலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. இனி நிம்மதி தான். ஓகேங்களா? இந்த 2026 வருடத்தில் மகரத்திற்கு 6ஆம் மீனான மிதுனத்தில் குருவான் வக்ர நிலையில் இருந்தார். இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 120 நாட்கள். இப்போ மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஓகேங்களா? சோ தன்னுடைய இயல்பான சக்தியை பெறப்போகின்ற குரு பகவான். குரு நல்லா இருந்தா குடும்பத்துல ஒரு சுபகாரியம், சந்தோஷமான நிகழ்ச்சி கண்டிப்பா நடைபெறும். ஓகேங்களா? அதுவும் 6ல குருவான் இருந்தா. சோ மேலும் அந்த குருவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு பெறுவார். அப்போ மார்ச் 11 ஜூன் 2ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 84 நாட்கள் மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சுய வலிமையோடு சக்தியோடு இருக்க போறார் குரு பகவான். அவர் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போறார். ஸோ விட்டதை மீண்டும் பிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? இழந்ததை மீண்டும் பெற்று விடுவீர்கள். ஓகேங்களா? காரணம், அந்த போன தடவை குருவான் எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலையோ இது கடைசி தருவான்னு சொல்லலாம். கடவுள் கொடுத்த, அதாவது ஆண்டவன் கொடுத்த அதிர்ஷ்டமான ஒரு 80 நாட்கள் நாள்னு சொல்லலாம். ஸோ இந்த முறை கண்டிப்பா கொடுத்துட்டு தான் விலகுவாரு அந்த குரு பகவான். ஸோ 6ஆம் வீடு எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதுவும் முழு கிரகம் சுபகிரகமான குருவான் அமர்ந்தா அந்த இடத்தை கொஞ்சம் நசுக்குவார். ஏன்னா குருவான் இருக்கின்ற இடத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். பார்த்தாதான், அது குரு பார்த்தா தான் நல்லது நடக்கும். சரி, இப்போ மீண்டும் தன்னுடைய சக்திக்கு பெற்ற அந்த குரு பகவான் என்ன செய்ய போறார் அப்படின்னா, எதிரிகளை குறைப்பார், எதிரிகளை திருத்துவார், எதிரிகளை மாற்றுவார். முக்கியமா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எதிரியா இருக்கிறாங்க, பகையாளியா இருக்கிறாங்கன்னா இப்ப பங்காளியா மாறுவாங்க. நேற்று எதிரியா இருந்தவங்க இன்னைக்கு நண்பனா மாறுவாங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எப்படியாவது உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சம்பள உயர்வுக்கு அவங்களே உதவி செய்வாங்க. இப்படி ஒரு மனிதனுடைய மாற்றத்தை நீங்க அனுபவத்துல பார்ப்பீங்க. ஸோ இவங்க நமக்கு இந்த உதவி செய்ய மாட்டாங்க, இவங்களால நமக்கு கெடுதலா நடக்கும் அப்படின்னு நினைச்சவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. மகர ராசிக்காரங்க அப்படி ஒரு மாற்றம் நடைபெறும். மனிதனுடைய மனமாற்றத்திற்கு மிக முக்கிய காரணம் குருவானுடைய வக்ர நிவர்த்தி தான். ஓகேங்களா? அடுத்த நோய் பிரச்சனை கண்டிப்பா குறையும், மறையுங்க. நோய்க்குள்ள சரியான ட்ரீட்மெண்ட், மருத்துவம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ஹாஸ்பிட்டல், நல்ல கோயில் குளங்கள் ஏறி இறங்கியிருப்பீங்க, நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், சக்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல இடத்துக்கு சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை பெற்று அது சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து மிக முக்கியம் அந்த கடன் பிரச்சனை, தங்க நகை அடமான கடன். ஓகேங்களா? அது மீண்டு வரக்கூடிய தருணம். இது நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், நகைக்கடன் மீண்டு வரும். இதுக்கு யோகங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பா நடக்கும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பூர்வீக தங்க நகைகள் கிடைப்பதுக்கு யோக காலகட்டங்கள் உண்டு. மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து சில வருமானங்களும், வாழ்க்கை திருமணமான ஒரு வேலை வாய்ப்பு சப்போர்ட் கிடைச்சி உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உத்தியோகம், வேலை நல்ல விதத்தில் அமைஞ்சு குடும்பத்தில் கூடிய கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? சரி, இப்படி சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் வேலையிலும் ஒரு மாற்றத்தை செய்வார். வேலையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை எடுத்து கொடுப்பாரு, உங்களை சரியா வேலை பார்க்க வைப்பார். மகர ராசிக்காரங்க இந்த நேரத்துல ஒரு குறுக்கு வழியில ஒரு வேலை பார்க்குறேன், இல்லீகலா ஒரு பிசினஸ் பண்றேன்னா அதுல மாட்டுவீங்க. அந்த தவிர பண்ணிடாதீங்க. அரசு வேலை, மத்திய அரசாங்க பணி, குறிப்பிட்ட இந்த டீச்சிங் லைனு, மெடிக்கல் ஃபீல்டு, இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க, அந்த ஃபீல்டில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் கிளிக் ஆகும்.
ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. இப்போ குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலனை அள்ளி கொடுப்பார். அதன்படி குருவனுடைய 5ஆம் பார்வை என்பது உங்களுடைய மகரத்திற்கு 10ஆம் இடம் துலாம்ல பதியுது. ஸோ பிசினஸ் தொழிலில் விட்டதை பிடிச்சிருவீங்க, இழந்த நஷ்டத்தை சரி பண்ணிடுவீங்க, லாபத்தை நோக்கி தொழில் பிசினஸ் பயணிக்கும். ஓகேங்களா, அதுல எந்த மாற்று கருத்தும் அது நல்ல விதத்துல போகும். புதிய சொத்துக்கள் வாங்கி போடக்கூடிய யோக காலகட்டங்கள் உண்டு. அல்லது சொத்துக்கள் வாண்டடா வந்து சேரும். ரொம்ப வருஷமா எதிர்பார்த்த சொத்து இப்போ வந்து சேரும். அடுத்து 7ஆம் பார்வை 12ஆம் இடம் தனுசை பார்க்குறாரு. ஓகேங்களா, ஸோ அதன்படி மாமியார் வீட்டு வழிகளுடைய பிரச்சனை தீரும். மிக முக்கியமா வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு ஊருக்கு இடமாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா, அது எதுக்காக கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை முடிச்சு கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா, அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. வேறு ஒரு ஊருக்கு மாறுறது அல்லது வெளிநாடு யோக வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு சில குறிப்பிட்ட காலகட்டம் தான். இந்த ஒரு 84 நாட்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை செய்யும். ஓகேங்களா, ஸோ அந்த சான்சஸ் வரும்போது பயன்படுத்திங்க தேவை என்றால். ஓகேங்களா, உங்களுக்கு அது யூஸாக இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் வாய்ப்பு கண்டிப்பாக வந்து தீரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தபடியாக மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து வருமானமோ அல்லது சொத்தோ நகை பணமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குங்க. அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தபடியாக இந்த 12ஆம் வீடுன்றது மிக நீண்ட தூர பயணத்தை சொல்லக்கூடியது. சரிங்களா, அப்போ ரொம்ப நாளாக டிராவல் பண்ணி போகணும்னு நினைச்ச இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து குருவோனுடைய 9ஆம் பார்வை 2ஆம் வீடான கும்பத்தில் பதிவு. அங்கே ராகு அமர்ந்திருக்கிறாரு. ராகுக்கு குரு பார்வை கிடைக்குது. அது 2ஆம் வீடு. கண்டிப்பாக குடும்பத்தில் புதிய ஒரு உறவு ஒன்று வந்து சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறவு வள்ளுக்கும். ஒரு உறவு 2 உறவாக மாறும். குடும்பத்தில் புதிய ஒரு உறவுனுடைய வருகை இருக்கும். ஒன்றும் குழந்தை பாக்கியம் அல்லது வாழ்க்கை துணை அமைறது அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து இன்னொரு ஃபேமிலி உங்கள் குடும்பத்தோட ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது. ஸோ இதற்கு அடுத்து தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தொழில் பார்ட்னர்ஷிப்பும் அமையும். இப்போ மகர ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தருவாய் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். சரிங்களா, 2இல் ராகு இருக்கிறதால அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. வார்த்தை விஷயத்தை குறைச்சுங்க. ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற இடத்துல உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு வினையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்குங்க. ஆனால் மற்றபடி படிப்பு விஷயத்துக்கு தடை இருக்காது, அதில் பயப்படவே வேண்டாம். ஓகேங்களா, மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும். அடுத்து பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவான் 6இல் அமர்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய சுய சம்பாத்தியத்திற்கு ஒரு வேலை அல்லது தொழிலை அமைச்சு கொடுப்பாரு குருவான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மிக முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருக்குது, உடல் நோவு இருக்குன்னா அது சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா, தாராளமாக அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தபடியாக வயதானவர்களுக்கு நோய் பிரச்சனை கண்டிப்பாக குறையுதுங்க. வயதானவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான குறைபாடு, உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் அது சத்தியமாக குறையும். ஸோ அதில் நல்ல ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது மருத்துவ முறை உங்களுக்கு பலன் கொடுக்கும். சரிங்களா, அதனாலே ஒரு பெரிய அளவு ஒரு நிம்மதி இருக்குங்க. ஸோ போன முறை குருவான் எதெல்லாம் கொடுக்கலையோ அது இந்த முறை உங்களுக்கு கொடுக்க போறாரு. வாய்ப்பை பயன்படுத்திங்க. மிக முக்கியமாக 7.5 சனி முடிஞ்சு போச்சு, வாக்கிய பண்ணிவிடும். ஓகேங்களா, அதனால நிச்சயமா குருவினுடைய திருவருள் பெரிய நன்மை பயக்கும். ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய சாதகம். ஏன்னா கடகத்திற்கு வந்து உச்சமடைவர். அவருடைய நேரடி 7ஆம் பருவம் மகர ராசியான உங்கள் மீது பதியும். குருவுடைய நேரடி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த வருடம் 7.5 சனி முடிஞ்சிச்சு. இன்னொன்று, வீட்டில் ஒரு சுபகாரியம், உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பதவி, பெயர், புகழ், உச்சம், பாராட்டு, விருதுகள் என ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கண்டிப்பா குருவான் பண்ணி கொடுத்தே தருவார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொத்தாவது உங்களுக்கு உருவாகும். சரிங்களா, நல்ல காலம் அப்படின்றது இந்த 2026 மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்ல காலம் தான். சரிங்களா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், காளி அம்மனுடைய வழிபாடு அல்லது காமாட்சி ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய வழிபாடுகளை பௌர்ணமி தினத்தன்று செய்யுங்கள். ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வயதான சுமங்கலியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரிங்களா, அவங்களுக்கு ஒரு குங்குமம் வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம். தவறாமல் நீங்க பண்ணிக்கங்க. வீட்டில் குறிப்பிட்ட வியாழக்கிழமை அன்னைக்கு வெத்தலை குத்துவிளக்கு பக்கத்துல வாங்கி வச்சு வணங்குகின்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஸோ வாரம் தவறாம குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த குத்து விளக்குல அல்லது காமாட்சி விளக்குல வெத்தலை வாங்கி வைங்க. வியாழக்கிழமை கண்டிப்பான முறையில் பெரிய வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. சரிங்களா, ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலுத்திச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பரகிம் திருவடி சரணம்.